இஸ்ரேல் நாட்டினை எதிரிகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கின்ற நாடு அப்படி என்று சொல்லி எல்லோருமே வர்ணிப்பார்கள் பொதுவாக. இப்படி இருக்கும் நிலையில் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை தீராது தொடர்வது போல இந்த லெபனான் இஸ்ரேல் பிரச்சனையும் முடிவின்றி தற்போது வரையில் தொடர்ந்து வருகிறது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலும் மோதலில் ஈடுபடுவது என்பது ஒரு வழமையான ஒரு விடயம். இப்படி இருக்கும்போது 2024ஆம் ஆண்டு நவம்பர்ல இருதரப்புகளும் போரை நிறுத்திய நிலையில் ஈரானுக்கு எதிரான போருடன் மீண்டும் இருதரப்புகளுக்கும் இடையிலான மோதல் ஆரம்பமானது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தார்கள். இதனையடுத்து ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக போரை மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமாகியது. இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுதபாணியாக்கும் நோக்கில லெபனான் மீது படியெடுப்பை தொடங்கியது. அத்துடன் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை இஸ்ரேல் தாக்கி வருகிறது. அப்ப இதுவரையான போரில கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுல 500க்கும் மேற்பட்டவர்கள் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 12 லட்சம் மக்கள் இந்த பிரச்சனையால இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இது அந்த நாட்டினுடைய சனத்தொகையில 5ல் ஒரு பங்காகும் என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த இடம்பெயர்ந்துள்ள மக்கள் உணவு, குடிதண்ணீர், மருந்துகள் இன்றி பெரும் துன்பங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலைமை இவ்வாறு இருக்க வாஷிங்டனிலும் லெபனானும் இஸ்ரேலும் நேரடி பேச்சுவார்த்தைகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றன. 1993ஆம் ஆண்டின் பின்னர் முதன்முறையாக இரு நாடுகளும் நேரடி பேச்சுவார்த்தையில பங்கேற்றிருக்கிறது. இந்த பேச்சுக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவின் வெளிவிவகார அமைச்சில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த பேச்சுல மார்கோ ரூபியோ, இஸ்ரேல் தூதுவர், ஜேச்சில் லீடர், லெபனான் தூதுவர் நாடா ஹமேதே மோவாட் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றார்கள். மூடி அறைக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுல லெபனான் ஒரு தரப்பாக பங்கேற்ற போதிலும் அந்த நாட்டினுடைய பிரதிநிதியால் எந்த விதமான வாக்குறுதியும் வழங்க முடியவில்லை என்று சொல்லி அறிய முடிகிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், போரின் முக்கிய தரப்பாக இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்பை கட்டுப்படுத்தவோ அல்லது அந்த தரப்பினுடைய கருத்துக்களை அறியும் நிலையிலேயோ லெபனான் அரசாங்கம் இல்லை என்றுதான் இதற்கு பிரதான காரணம். நாம் இதனை விளங்கிக் கொள்வதற்கு இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு யார் என்பதை அறிவது அவசியம். ஏனென்றால் லெபனானில் 2வது பெரும்பான்மையினராக உள்ள ஜியா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பு உள்ளது. 1982ஆம் ஆண்டுல தோற்றம் பெற்ற இந்த அமைப்பு லெபனான் அரச படைகளிலும் பார்க்க நவீன ஆயுதங்கள், போரியல் உத்தியை கையாண்டு வருகிறது. இப்படி இருக்கும்போது லெபனான் தலைநகரான பெய்ரூட்டின் புறநகர் பகுதிகள், தெற்கு லெபனான் என ஜியா முஸ்லிம்கள் அதிக அளவில் வசிக்கும் பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது. அத்துடன் அந்த பகுதிகளில பாராளுமன்ற உறுப்புரிமைகளையும் கொண்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தில 2 அமைச்சர்கள் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்க போர் தொடங்கியது முதல் அரசாங்கத்துக்கு ஹிஸ்புல்லா அமைப்புக்குமான ஒரு உறவு தற்போது சீர்குலைந்திருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த நிலையிலேயே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தெற்கு லெபனான் மீது போர் தொடுத்துள்ளது இஸ்ரேல். அப்ப இஸ்ரேலுடனான சமரச பேச்சில் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று லெபனான் வலியுறுத்தினாலும் கூட இந்த ஹிஸ்புல்லா அமைப்பை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்ற அதன் கோரிக்கையை நிறைவேற்றும் வல்லமையில் லெபனான் அரசாங்கம் தற்போது இல்லை. இருந்தாலும் கூட இஸ்ரேல் போர் மூலம் பிடித்துள்ள அந்த லெபனானுக்கு சொந்தமான நிலங்களை தம்மிடமே தர வேண்டும் என்று சொல்லி லெபனான் இந்த பேச்சின் போது கோரிக்கை வைத்துள்ளதாக அறிய வருகிறது. ஆனால் ஈரானுக்கு எதிரான போர் நிறுத்தப்படும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான போர் தொடரும் என்று ஹிஸ்புல்லா அமைப்பு அறிவித்திருக்கிறது. இந்த நிலைமை இவ்வாறு இருக்க நேற்று தினம் லெபனான் இஸ்ரேல் பேச்சு நடைபெற்றிருந்த நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேலிய படைகள் லெபனான் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த போரால் அதிகம் பாதிக்கப்படுவது பொதுமக்கள் தான்.